தமிழ்நாடு டெம்பிள் .net சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஜூன் 2025 தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் பற்றிய தகவலை தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தாலி கயிறு மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நாள், கிழமை, நட்சத்திரம், திதி இது போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் திங்கள், செவ்வாய், வியாழன். மாற்றக்கூடாத நாட்கள் புதன், வெள்ளி, சனி, ஞாயிறு. இந்த நாட்களில் எக்காரணத்தை கொண்டும் மாங்கல்ய கயிறு மாற்றக்கூடாது. ஆனால் விதிவிலக்கான சில நாட்கள் வந்து இருக்குது. அதாவது மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம், திருவாதிரை திருநாள், ஆடி 18, மாசி மகம். இப்போ நம்ம குறிப்பிட்ட இந்த நாட்களில் எந்த கிழமை, திதி, நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நாட்களில் நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட நாட்களுக்காக காத்திருந்து மாற்றிக்கொள்வதும் சிறப்பான ஒரு விஷயம்தான். நீங்கள் வருஷத்தில் 2 முறை மட்டும்தான் வந்து தாலி கயிறு மாற்றிக்கொள்ளணும். மாற்றிக்கொள்ளக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமாக இருப்பது என்பது மிக மிக விசேஷம். காலை 4:30 6. அந்த நேரத்தில் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியல அப்படின்னா 12 மணிக்குள்ளாக மாற்றிக்கொள்ளுங்கள். ராகு காலம், குளிகை, யமகண்டம் இந்த நேரங்களை தவிர்த்து விட்டு மற்ற நேரத்தில் மாற்றிக்கொள்ளுங்கள். மாலை நேரம் மாற்றக்கூடாது. சரி, நம்ம நாட்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். வளர்பிறை நாட்களாக இருப்பது அவசியம். இந்த வளர்பிறை நாட்கள் அப்படின்றது பௌர்ணமிக்கு பிறகு வர இந்த 15 நாட்கள் தேய்பிறை நாட்கள், அமாவாசைக்கு பிறகு வர இந்த 15 நாட்கள் வளர்பிறை நாட்கள். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 1 9 வரைக்கும் வளர்பிறை நாட்கள். இதில் வந்து பஞ்சமி, தசமி திதிகளோட ஒரு நல்ல நாள் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தசமி திதி வருது, ஆனால் புதன்கிழமை வருது. புதன்கிழமை நம்ம மாற்றக்கூடாது. அதை விட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், பௌர்ணமி வந்துடுது. தேய்பிறை நாட்கள் வந்து வருது. தேய்பிறையில் வந்து உங்களுக்கு பஞ்சமி திதி வந்து உங்களுக்கு 15 ஞாயிற்றுக்கிழமை வருது. ஸோ மாற்ற முடியாது. தசமி வெள்ளிக்கிழமை வருது. இதுவும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதற்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சதுர்த்தி திங்கட்கிழமை வருது. பஞ்சமி திதியோடு வந்து உங்களுக்கு வளர்பிறையில் ஒரு நாள் வந்து நமக்கு வருது. ஸோ இந்த நாளில் வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இதை விட்டோம் அப்படின்னா வேறு நாள் எதுவுமே வந்து இல்லை. நீங்கள் ஜூலை மந்தில் ஒரு நல்ல சிறப்பான நாள் வந்து உங்களுக்கு வருதா அப்படின்றத பார்த்துருந்து தான் வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். அடுத்து வந்து மாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்வதற்கான சிறப்பான மாதங்களாக சொல்லப்படுவது சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, மாசி. இந்த மாதங்களில் மாற்றுறதுன்றது மிக விசேஷம். மற்ற மாதங்களில் மாற்றக்கூடாதா என்றால் மாற்றிக்கொள்ளலாம். நாம் குறிப்பிட்ட அந்த மாதங்களில் மாற்றிக்கொள்வது என்பது மாங்கல்ய பலத்திற்கு இன்னும் கூடுதல் பலம் சேர்க்கும். இதை தவிர்த்து இப்போ நம்ம சொன்ன நாட்களை தவிர்த்து வேறொரு நாள் சொல்லுங்கள், இல்லை நீங்கள் ஒரு நாளை சொல்லி அந்த நாளில் பண்ணலாமா அப்படின்னா அதை நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். ஏன்னா சிறப்பான நாட்களை நம்ம சொல்லிட்டோம், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதையும் சொல்லிட்டோம். மற்றபடி நீங்கள் ஒரு நாளை குறிப்பிட்டீங்க அப்படின்னா அது சுப முகூர்த்த நாளாக இருக்கா, கரி நாட்கள் இல்லாமல் இருக்கா, அதை பார்த்துட்டு காலை நேரத்தில் மாங்கல்யத்தை மாற்றிக்கிறது நல்லது. தவிர்க்க முடியாத காரணம், அதாவது மாங்கல்ய கயிறு அருந்து விழுந்துடுச்சு, இல்லைனா வந்து அரும் நிலையில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் உடனே வந்து மாற்றுறீங்க. முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அது போன்ற நாட்கள் இல்லாமல் வேற ஒரு நல்ல நாளில் வந்து நீங்கள் மாங்கல்யத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். ஸோ இதுதான் வந்து ஒரே வழி. இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஜூலை மாதத்திற்கான தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாள் எப்பொழுது என்ற தகவலை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.